பந்தியில் நடந்த சண்டையால் நின்ற திருமணம் போலீஸ் நிலையத்தில் நடத்தி வைக்கப்பட்டு வைரலாகி உள்ளது. பீகாரைச் சேர்ந்த ராகுல் பிரமோத் மக்டோ என்பவருக்கும் அஞ்சலி குமாரி என்பவருக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் முடிவு செய்தனர். இவர்களது திருமணம் குஜராத் மாநிலம் சூரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்திற்காக சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து மணமகன் தாலி கட்ட தயாராகி கொண்டிருந்தார். அப்போது விருந்துக்கு வந்த உறவினர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மணமகள் வீட்டார் மீது அதிருப்தி அடைந்து திருமணம் நடக்காது என்று மணமகன் வீட்டினர் தகராறு செய்துள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மணமகனும் மணமகளும் திகைத்து நின்றுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உணவு ஏற்பாடு செய்கிறோம் என்று மணமகள் வீட்டார் எவ்வளவோ சொல்லி பார்த்தனர். இந்த விவகாரம் திருமணத்திற்கு தடையாக அமைந்துவிட வேண்டாம் என்று கெஞ்சியும் பார்த்துள்ளனர். ஆனால் மணமகள் வீட்டாரின் சமாதானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் அவர்கள் போலீசின் உதவியை நாடினார்கள். மணமகனும் மணமகளும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கு போலீசார் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இது பற்றி போலீசார் கூறும்போது, உணவு பற்றாக்குறை காரணமாக இரு குடும்பங்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மணமகனின் தரப்பு திருமணத்தை தொடர மறுத்துவிட்டது. இருந்தாலும் குடும்பத்தினரின் ஆட்சேபனையை மீறி மணமகன் தாலி கட்ட தயாராக இருந்ததாக கூறியதால் நாங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தோம் என்று தெரிவித்துள்ளார். போலீசார் மணமகன் வீட்டாரை அழைத்து சமாதானம் செய்தபோது அவர்களும் விருப்பம் தெரிவித்தாலும் மீண்டும் மண்டபத்திற்கு சென்றால் தகராறு ஏற்படலாம் என்பதால் போலீசார் முன்னிலையிலேயே திருமணம் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த கலாட்டா கல்யாண வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது.